ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தன்னோட அரசவையில ரொம்ப யோசனையா உட்கார்ந்து இருந்தார். அவரோட மனசுல ரொம்ப ஆழமான ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. அமைச்சர் பெருமக்களே, இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப இனிமையான பொருள் எதுன்னு யாராவது எந்த தப்பும் இல்லாம ரொம்ப சரியா என்னிடம் சொல்ல முடியுமா? உடனே ஒரு அமைச்சர் ரொம்ப விலை உயர்ந்த தூய்மையான தேன், சர்க்கரை, அப்புறம் நிறைய இனிப்புகளை ஒரு பெரிய தட்டுல கொண்டு வந்து வச்சார். மகாராஜா, இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருள் இந்த தேனும் சர்க்கரையும் தான். இதை விட இனிமையான ஒரு பொருள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இத சாப்பிட்டா வாய் மட்டும்தான் இனிக்குது. ஆனா உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருள்னா அது நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ நம்ம தெனாலிராமன் ரொம்ப மரியாதையா முன்னாடி வந்து மகாராஜாவுக்கு உண்மையான இனிப்பு எதுன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு ரொம்ப பணிவா சொன்னாரு. மன்னா, நான் சொல்ற அந்த பொருள் இங்க இல்ல. நான் அழைச்சிட்டு வர இந்த விவசாயி கிட்டதான் அந்த உண்மையான இனிப்பு இருக்கு. தெனாலிராமன் கூடவே ரொம்ப வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வியர்வையோட ரொம்ப சோர்வா வந்த ஒரு விவசாயிய பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தெனாலி, ரொம்ப வெயில்ல கஷ்டப்பட்டு வந்திருக்க இந்த சாதாரண விவசாயிக்கு இனிப்போட உண்மையான ருசி எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. தெனாலி எந்த பதிலும் சொல்லாம அந்த விவசாயிக்கு ஒரு மண்பானையில இருந்து ரொம்ப குளிர்ந்த சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுக்காக ரொம்ப அன்றா எடுத்து கொடுத்தாரு. மன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு தாகத்தோடு குடிக்கிற இந்த தண்ணி தான் அமிர்தம். கடின உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த மனநிறைவு தான் உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது. தெனாலி, உன்னோட இந்த அற்புதமான விளக்கத்தை கேட்டு என் மனசே ரொம்ப நினைச்சிடுச்சு. உழைப்போட அருமையை ரொம்ப அழகா புரிய வச்சிட்ட. நீ ரொம்ப சிறந்தவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.